சிந்து பைரவி நியூப்ரமோ காயத்ரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது, இப்படி இருந்து நம்ம ஏன் உசுரோடு இருக்கணுன்றாங்க. நம்ம இருக்கிறது ஒன்று, இல்லாதது ஒன்று. ஏன்னா நம்மளுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே மாட்டேங்குது. வந்தோ அதை நடக்காமல போகுது. எதுக்கு நம்ம உசுரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. என்னால் அம்மா அண்ணன் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அண்ணி முதல் கொண்டு. அப்படி இருக்கும் போது நான் ஏன் உசுரோடு இருக்கணும்? நான் செத்து போயிட்டேன்னு யாருக்கும் எந்த ஒரு பாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி முடிவெடுக்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எனக்காக நீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றீங்க, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நான் அது இருக்கிறது வேஸ்ட்டு தான்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு காயத்ரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அவங்க சூசைட் அட்டன் பண்றாங்க. அது சரியான நேரத்துல பைரவி காப்பாத்துறாங்க. பைரவி கண்ணத்துல பல ஆறு அறிகிறாங்க. காயத்ரி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அண்ணி, என்னை விடுங்க அண்ணின்றாங்க. என்னால் உசுரோடு இருக்க முடியல. ஏன்னா என்னால தானே எல்லாருக்குமே இவ்வளோ பிரச்சனை. நான் இல்லாத போயிட்டேன், நீ இல்லாத போயிட்டா நல்லா சரியா போயிடுமான்றாங்க. என்ன நினைச்சிட்டு உன் மனசுல இப்படி பேசிட்டு இருக்கன்றாங்க. இங்க பாரு, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காது, சரியா? எல்லாமே சரியா போகிடும், அதனால கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.